ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி கஞ்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ நிறையவே கருப்பு கவுனி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வறுத்துக்கணும், நல்லா வறுத்துக்கணும். இதுவே இருக்கிறதே வந்து கருப்பு கலர் தான். இதை வறுத்தா வந்து எந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மோஸ்ட்லி போதும். அதுக்கு மேலே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இதை வறுத்து எடுத்துடலாம். இது வந்து இப்போ முழுசாக இருக்குது நான் காமிக்கிறது. இதுவே நான் வறுத்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒயிட் வந்து தெரியும், உள்ளே இருக்க ஒயிட் வந்து வெடித்து வெளியே தெரியும். அதுதான் வந்து வறுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறது. அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் இன்னும் ஸ்டவ்வில் வைக்கலை, ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் வறுத்து முடித்தது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து கலர் சேஞ்சு அவ்வளோவா பார்க்க முடியாது. ஆனால் அரிசி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். வெடித்து உள்ளே இருக்க இந்த மாதிரி ஒயிட் வந்து வெளியே தெரியும். இதுதான் வந்து வறுபட்டதாக அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா தண்ணியாகவும் நம்ம இதை கஞ்சி காய்ச்சிக்கலாம். இல்லை கெட்டியாக நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கும் கஞ்சி காய்ச்சிக்கலாம். நான் வந்து பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருப்பேன் எப்போவுமே. அதிலிருந்து நான் கொஞ்சமாக எடுத்து நான் இன்றைக்கி கஞ்சி காய்ச்சி காமிக்கிறேன். நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும். ஒருத்தருக்கான அளவு வந்து கஞ்சி காய்ச்சிடலாம். நான் வந்து இதை 4 பேர்த்துக்கு இன்றைக்கி காய்ச்ச போகிறேன். கல்லுப்பு கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி வராது, இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணியோட பதம் உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு அதை கொதிக்க விடுங்க. கொதித்து அது வந்து ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா கொதிக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சது தான், இருந்தாலுமே இப்போ கருப்பு கவுனியை வந்து நம்ம அரிசியாக ஊற வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். அது மாதிரி தான் நம்ம வறுத்துருக்கோம், இருந்தாலும் இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணி வந்து எனக்கு பத்தலை, நான் திரும்பவும் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி. இன்னும் வந்து ஆறும்போது இன்னமும் இது வந்து சீக்கிரம் கெட்டியாயிரும். நல்லா 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த கஞ்சியில். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் டெய்லி சாப்பிட்றாங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டெய்லி தாராளமாக 1 டம்ளர் கொடுக்கலாம், சின்ன டம்ளரில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பு கவுனியை அரிசியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.